வெல்கம் டு oops I cooked. இன்றைக்கு நான் உங்களுக்கு புது ரெசிபி வந்து செஞ்சு காட்ட போறேன். இது பொலின்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு தெரியல இது நான் பொலி தான் செஞ்சிருக்கேனா என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியல. ஏதோ செஞ்சிருக்கேன் ரைட். ஸோ இதில் வந்து நான் மாவை வந்து ஈஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் நொதிக்க விட்டேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக உப்பி வரும் சரியா. அதோட கேரட் என்ன எடுத்து வச்சிருக்கேன்டா, கேரட்டும் கொஞ்சம் வெங்காயமும், கேரட்டை கிரேட் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிட்டு கொஞ்சம் உப்பும் கொச்சிக்காத்தூளும் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஈஸ்ட் தான் நான் போட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஈஸ்ட் வந்து கொஞ்சம் லியூக்வார்ம் வாட்டரில் போட்டுட்டு கொஞ்சம் சுகர் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஈஸ்ட்டை வந்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 10 minutes விட்டுட்டு தான் நீங்கள் மாவுக்குள்ளே போடணும். மாவுக்குள்ளே போட்டு ஒரு 1 hourல இதாகும். அதுக்கு பிறகு நான் இப்போ இந்த சாப்பிங் போர்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை அப்படி பரத்தி வரணும் சரியா. எனக்கு வந்து பொதுவாகவே இந்த ரவுண்டாக சுடுறது இல்லை ஏதாச்சும் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தும் அந்த ரவுண்ட் ஷேப்ன்றது எனக்கு வரவே வராது சரியா. இப்போ அதனால் ஷேப் முக்கியம் இல்லை, டேஸ்ட் தான் முக்கியம்ன்றக்காண்டி எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு சாப்பிடுவேன் ரைட். அப்போ இதை வந்து இப்போ மாவை வந்து நான் ஆயில் போட்டு பரப்பி விட்டுட்டு அந்த கேரட் இருக்கு தானே, அந்த கேரட் இது பண்ணி கிரேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சரை எடுத்து இந்த சென்டரில் வச்சுட்டு இது நான் ஒன்று பேக் பண்ணவோ ஸ்டீம் பண்ணவோ போகிறதில்ல. இதை சென்டரில் வச்சுட்டு ஓரங்களை சைடால் அப்படி எடுத்து மூடி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பன் மாதிரியான ஒரு பதத்துக்கு கொண்டு வருவேன் சரியா. உள்ளுக்குள்ள அந்த ஸ்டஃபிங் வச்சு மூடி பன் மாதிரியான பதத்துக்கு கொண்டுட்டு இதை தட்டி எடுக்கணும். இப்போ நான் வந்து மாவு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி மாவு குறைவாக போட்டிருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த ஸ்டஃபிங் கூட எனக்கு வேணுமென்றபடியால் இப்படி நீங்கள் போட்டுட்டு திருப்பி மட்ட பக்கம் திருப்பிட்டு இந்த மாதிரி தட்டி கொண்டு வரலாம் சரியா. இது யூஸ்வலாக வாரதை விட கொஞ்சம் பெருசாக தான் வரும், கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஊதின மாதிரி தான் வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி ஈஸ்ட் எல்லாம் போட்டிருக்கேன், உள்ள ஸ்டஃபிங் வச்சுருக்கேன்றபடியால். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக குக் பண்ணி எடுத்திங்கன்னா சரியாகவே வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்டா, பேனில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பிரட்டி வச்சுருக்கிற அந்த பொலி இதை போட்டு என்னடா ஷேப் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நடுவில் ஓட்ட விழுந்துட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ ஒவ்வொரு பக்கமாக திருப்பி விடணும். நான் இப்போ லோ இன்டென்சிட்டிலாம் விட்டுருக்கேன். ஸோ அரௌண்ட் 6 தான் இந்த ஹாப்பில் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கான நீங்கள் ஒவ்வொரு காலம் என்ன செய்யணும், போட்டுட்டு கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. ஏன்னா உப்பி இருக்கிறபடியால் உள்ளுக்குள்ள கொஞ்சம் இந்த ஏர் ட்ராப் பண்ண மாதிரி உப்பி இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேலால் ஒரு பக்கம் போட்டுட்டு உடனே அமர்த்தாதீங்கோ, மெட்ட பக்கம் திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் வேகின பக்கத்தில் அமர்த்தினீங்கன்னா ஈவனாக பரவும். இப்போ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 minutesக்கு உடனே போட்டு எடுக்காமல் ஒரு 5 minutesக்கு திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங், இந்த ஸ்டஃபிங்கும் வந்து குக் ஆகி வரும். இப்போ இது எல்லாம் நீங்கள் இப்படி மாறி திருப்பி விட்டுட்டு இருக்கேக்குள்ள கொஞ்சம் கொடூரமாக தான் ஷேப் வந்துச்சு. அது ஏன்னு தெரியல, அது ஒழுங்காக நான் போட்டேன்னா இருந்தாலும் கொடூரமாக தான் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் நல்லா வந்தது. ஸோ இது நான் எப்படி ஒவ்வொரு காலம் இது பண்ணி முடிய எனக்கு இந்த பொலி ரெடி ஆச்சு. இன்னொரு புது ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.